உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அதனால் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. என்னென்னா, ஆன்லைன் மோசடின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நிறைய பட்டிருக்கேன். இருந்தாலும் ஆனால் நான் ஏமாந்து போயிட்டேன். என்னன்னுச்சுன்னா, காலையில் கொஞ்சம் முன்னாடி வீட்டில் புல்லெல்லாம் நிறையா இருந்துச்சு. முன்னாடி நிறைய மழையினாலும் முளைச்சி கிடந்தது. காலையில் நான் போய் அதெல்லாம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு மேலே சரி சாப்பிட்லான்னு வந்து சாப்பாட்டை போட்டு வந்து உட்காந்தேன். உட்காரும்போது ஒரு கால் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்தியன் பேங்க்லேருந்து பேசுகிறோம். இப்படி உங்கள் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஃபில் ஆகாமல் இருக்குது, ஃபில் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்டான் ஃபஸ்ட்டு. சரின்னு ஏடிஎம் கார்டு நம்பரு, அந்த வேல்யூடு எந்த டேட் வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பின் நம்பர் கேட்டா. சரி பேங்க்லேருந்து தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்னஸில் நான் அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கேட்டான்னா, சரி அவன் கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நான் பேங்க் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னேன். அவன் வந்துட்டு இல்லைங்க மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். நான் தான் எல்லாத்தையும் நம்பியாருன்னே. யாரையுமே நம்பக்கூடாது, இவங்களை நம்பணும் இவங்க நம்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு பணத்தை எடுத்துட்டா. ஒரு 20,000 தான் இருந்துச்சு. சரின்னு 20,000 அப்படியே வலிச்சு எடுத்துட்டா. அப்புறம் உடனே எங்கள் பையன்கிட்ட கேட்டேன், இப்படி பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா, இப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டு, ஏம்மா நீங்கள் பேசுனீங்க, ஓடிபி எல்லாம் எதுக்குமா சொன்னீங்க அப்படின்ட்டு அவன் பேசுனான். ஆனால் ஓடிபி வச்சு இப்படியெல்லாம் பணம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. சரி ஏதோ பேங்க்லேருந்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நான் ஒசூரில் இருந்த போதே ஒரு தடவை கூப்பிட்டு பேங்க்லேருந்து பேசுனாங்க. இப்படி உங்களது ஆதார் கார்டெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் அவங்க தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன். அவன் அடுத்த நிமிஷமே இன்றைக்கி காலை 11 மணிக்கு நடந்தது. அடுத்த நிமிஷம் 20,000 பேங்க்கில் இருந்துச்சு. 20,000 எடுத்துட்டான். அப்புறம் எங்கள் பையன்கிட்ட சொன்னங்காட்டி, நீங்கள் இப்போ பேங்க் போங்க, போய் அந்த கார்டை இது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேங்க்கில் அவசர அவசரமாக ஆட்டோ பிடிச்சி ஓடி போய் பேங்க்கில் போய் இப்படி சொல்லி அந்த ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டோம். இருந்தாலும் 20,000 போச்சு. பணம் போனதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் வந்து நாம் இப்படி வெகுளித்தனமாக இருந்துட்டோமே, ஒன்றும் தெரியாமல் இப்படி எல்லாம் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் பூரா சொல்லிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு. இருந்தாலும் ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் யார் இப்படியெல்லாம் கேட்டுச்சுன்னா சொல்லிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. எனக்கே சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு வரும்போது இப்போ எனக்கு தெரியுது. அதனால் தயவு செஞ்சு மக்களே, யாருக்கு எந்த ஓடிபி கேட்டாலும் சொல்லிடாதீங்க. இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால் இந்த வீடியோவை போட்டேன். சரிங்களா? ஓகே.